மறக்காம லைக்கும் எனக்கு புத்தி இப்படி போச்சுது. நான் ஏன் இப்படி நினைச்சு பார்த்தேன்? சார், ஒண்ணு இல்ல. ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க போலீஸ் கமிஷனரா இருந்தானே நான் நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டேன். பணக்காரங்களா தான் இருக்க முடியும்னு நினைச்சிட்டேன். பிறந்தல இருந்து நீங்க பணக்காரங்க, அதான் நீங்க ஈஸியா கமிஷனர் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ளேயும் இவ்வளோ சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கஷ்டப்பட்டதா ஒன்று அடைய முடியும்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சா அதோட அருமை தெரியாது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு போராடி அந்த பொருளை அடையும் போது நமக்கு அதை விலை மதிக்க முடியாத ஒன்று தெரியும். புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் சார். சாரி. பரவாயில்ல. ஒன்று கேட்பேன், நீங்க மறைக்காம சொல்லணும். என்ன கேட்க போற? இல்ல, ரோகிணி உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா அப்புறம் உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்காங்களே, அவங்க உங்க ஒய்ஃப் தானே? சரி வா போலாம். நான் அதிக பசங்கத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கோ நினைச்சேன். ஏன்னா அவங்க உங்க குடும்பத்து கூட ஒட்டவே இல்லை. நான் போற நேரம்லாம் ஒண்ணே உங்க அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா உங்க தங்கச்சி திட்டிகிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள எதுக்கு நீங்க கூட வச்சிருக்கீங்க? ரோஹிணியும் பயப்படுதா, உங்க அம்மாவும் அவங்கள பார்த்தா பயப்படுறாங்க. ஏன் நீங்க வாயே திறக்க மாட்டேங்க? இந்த ஊர்ல நல்ல சிவன் அவனே ஏத்து பேசுற நீங்க அந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஏன் பவியமா நடந்துக்கிறீங்க? உங்க ஒய்ஃபுங்கிற நல்ல பயமா? இல்ல, நான் அதுக்கு சொல்லல. எம்எல்ஏ அதான் அந்த நல்ல சிவன் கேடு கட்டவன். அவன் நினைச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன் உங்க குடும்பத்தை கூட அவனால அழிக்க முடியும். தெரிஞ்சும் இந்த ஊர்ல தைரியமா அவனை எதிர்த்துக்கிட்டு அவன் ஆளை கைது பண்ணி அவன் ஆளை போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட மாவீரனா தெரியுறீங்க. ஆனா அத்தால அந்த பொண்ணுகிட்ட ஏன் அவ்வளவு பவியமா நடந்துக்கிறீங்க? அதான் எனக்கு சந்தேகம். அதான் உங்ககிட்ட கேட்டேன். மத்தபடி உங்க பர்சனலை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆர்வமே இல்ல. இவ்வளவு வீரம் உள்ள ஆளே எப்படி ஒரு பொண்ணு கிட்ட? அவ நல்ல குணமே இல்ல, அவளை வீட்டை அனுப்ப வேண்டியதானே? எதிரியா இருந்தா அடிச்சு துரத்தலாம், உறவா இருந்தா நம்ம கடன் போட்டிருந்தா கடன் வாங்கியிருந்தா. இல்ல, கடன் என்ன கோடி ரூபாயா வாங்கியிருக்க போறீங்க, கொடுக்க வேண்டியதானே? கோடி ரூபாய் இருந்தா கூட எப்பேற்பட்டாத அடைச்சிருப்பேன். சார், கோடி ரூபாய் இருந்தா கூட எப்பேற்பட்டாத இந்த கடனை அடைச்சிருப்பேன். நான் வாங்கின கடன் அது இல்ல, தீர்க்க முடியாத கடனே, அடைக்கவே முடியாத கடனே. அப்படியா அடைச்சா நான் நானாவே இல்லாத ஒரு கடன் ஆயிரும். அதனாலதான் அந்த சுமையை கூட வச்சுக்கிட்டேன். அவங்க உங்க ஒய்ஃப் தானே? ஐயோ, அங்க பாரு, அங்க பாரு. ஏய், இங்க பண்ணா ஜீப்? நம்ம இடத்துக்குள்ள பண்ணா ஜீப்? ஐயோ, மாட்டிக்கிட்ட பெரிய பிரச்சனை இல்ல. ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? ஐயோ, இங்க மட்டும் நம்ம ரெண்டத்தையும் ஒண்ணா பார்த்தா அவ்வளவுதான். அப்படியே கீழப்படுத்து. அங்க பார்த்தா தெரியாது, சீட்டு மறைச்சிடும். உள்ள வர முடியாது, ஏன்னா உள்ள லாக் பண்ணிட்டேன். பார்த்தா அது வழியா தான் பார்க்கணும். அப்படியே படுத்துரு. பயமா இருக்க. கண்ணில் பட வேண்டாம், முட்டல்தனமாயிரும். சரி, இப்ப நம்ம தெரிய மாட்டோம்ல? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. டேய், ஜீப் எங்க வந்துட்டே? ராஜா பாஸ் தெரியல. டேய், அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க எங்க நிக்கா? சுத்தி வளைச்சு தடுக்கடா. யாரு கட்டுக்குள்ள யாரு ஜீப்? ஐயோ, ஒருவேளை ஜீப் ஏதாவது பண்ணிட்டானா? இல்ல, இது சேஃப்டி ஜீப் தான். தீ வச்சாலும் கொடுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். ஜீப்புக்குள்ள யாரு எந்த மாதிரி தெரியல. பாஸ், ஜீப்புக்குள்ள யாரும் இருக்காங்களா? ஜீப்புக்குள்ள யாரும் எந்த மாதிரி தெரியலடா. அப்புறம் நான் எதுக்குற உள்ள இருக்க போறேன். எதுக்கும் ரெண்டு பேரும் அந்த ஜீப்பு பக்கத்துல காவலுக்கு போடு. எப்படி இதை எடுத்து வரதானே செய்யணும். அப்போ அவனை புடிச்சுக்கலாம். ஐயோ, அவன் போக மாட்டா போல. என்ன பண்ண? சத்தம் போடாத, அதுல போயிடுவான். நம்ம வேணா சீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோமா? இல்ல இல்ல, இது தெரியாது. அங்கிருந்து எட்டி பார்த்தாலும் தெரியாது. பயமா இருக்க. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் பாத்துக்கிட்டேன். நீ தைரியமா இரு. தைரியமா இரு. இந்த கண்ணுல என்னமா இருக்கு? டேய், முன்னாடி போய் பாரு. ஓகே பாஸ். டேய், ரெண்டு பேரும் காவலுக்கு போடுறா.
உன் முழு பேர் என்ன பேரு? தேன்மொழிதான். நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. என்ன பதில்? நீ இப்ப எந்த கேள்வி கேட்க வேண்டாம். ஆ? காலம் வரும்போது உனக்கே தெரியும். ஐயோ, என்ன? ஐயோ, சட்டைக்குள்ள எறும்பு போயிடுச்சு. கடிக்கி. சரி, சத்தம் போடாம இரு. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கடிக்குது. ஐயோ, என்ன பண்ண? ஏதாவது பண்ணுங்க. எந்திக்க முடியாது. எந்திரிச்சா மாட்டிக்கிடுவோம். ஐயோ, கடிக்குது. கடிக்குது. சரி, அப்படியே இரு. எங்க கடிக்குது? பின்னாடி. சரி, இரு, நான் எடுக்க. வேற வழி இல்ல. எந்திரிச்சா மாட்டிக்கிடுவோம். சரி சரி, இரு. அது வந்து வந்து இரு, வர. கரெக்டா? இன்னும் மேல. இது இங்க. இன்னும் இப்போ இந்த சைடு. இரு இரு இரு. எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். அங்கதான் அங்கதான். அப்பாடே. இப்போ ஓகேவா? ஜீப் இங்க விட்டுருக்கானா? இங்க தானே வரணும். ஒருவேளை நம்மள குழப்பத்தை கூப்பிட்டு போயிட்டானோ? இங்க நின்று அந்த இடுக்கடி பையன் போயிட்டா. எந்திப்போமா? ஆ, திரும்பி வந்தா மாட்டிக்கிறோம்ல. சரி, ஆனா இதுல இருக்க கூட முடியலையே. நல்லா இருந்துட்டா. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறத? சரி, எந்திப்போமா? இருங்க, ஒருவேளை அவன் வந்துட்டானா? நான் எல்லை தாண்டிடுவேன் போலுக்க. நான் எப்படி இப்படி மாறுவேன்? இதை நம்ம எந்திரிச்சிருவோம். வா. ஒருவேளை வந்துட்டானா? சும்மா இருங்க. அந்த சொட்ட மண்டையனை காணோம். இவனும் காணும். போயிருப்பானா? போயிருக்க மாட்டானுங்க. ஏன்னா ஜீப் இங்கதான் நிக்குது. வேக பாக்கிறதுக்கு வெளியில நிக்கானுல என்னமோ. சரி, பாத்துக்கலாம். ஏந்தி. கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? திடீர்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பாத்துக்கலாம். அதுக்காக இதுலயே நான் ஒளிஞ்சவா இருக்க முடியும்? ஒளிஞ்சிருந்துதான் ஆகணும். இவ்வளவு நேரத்துல ஒளிஞ்சதுல அர்த்தமே இல்லாம போயிருமே. இல்ல, வா, கிளம்புறேன். அப்புறம் பாத்துக்கலாம். ஏந்தி. சரி. சரி, நீ டியூஷனுக்கு போ. டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டேன். வீட்டுல அதிகம் காட்டிக்க வேண்டாம். அப்படி ஏதாவது ஃபீஸ் கட்டணும்னா என்கிட்ட தனியா கேளு. வீட்டுல போய் கேட்காத. நான் பாலுக்குள்ள காசு தான் கேட்க போனேன். அது அவங்களுக்கு புரியாது. உன் கனவும் ஆசையும் அவங்களுக்கு புரியாது. என்கிட்ட கேளு. நீ உரிமையோட கேட்கலாம். சரி. உரிமையோட கேட்கலாம். அது இத போலாம். வா. போமா. பாத்தேண்டி. சரி, இருங்க. எதுக்கும் இருக்கானு நான் எட்டி பார்த்துட்டு வரேன். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? நான் ஏன் இப்படி நினைக்க? வேண்டாம் வேண்டாம், பொண்ணு தர. உனக்கு இந்த ஆசை, காதலு இதெல்லாம் உனக்கு வேண்டாம். உனக்கு இது அவசியப்படாது. நீ வாழலாம் வரல. வேண்டாம். வீணா ஆசை வளர்த்து அந்த பொண்ணை வளர்த்து நாசம் பண்ணிடாத. அவன் இல்லைன்னு தான் நினைக்கேன். ஆளை காணோம். சரி, போலாமா? நான் அதை இறங்குறேன். யாரும் இல்லைன்னா மட்டும் நீங்க வாங்க. ஒருவேளை நான் மாட்டினா கூட ஒன்றும் சொல்ல மாட்டான். நீங்க சிக்கினாதான் பிரச்சனையாகும். நான் அதை இறங்குறேன். உனக்கு பயமா இல்லையா? எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சமாளிச்சிருவேன். இவன்கிட்ட பிரச்சனை இல்ல. அந்த நல்ல சிவன் தான் மோசம். அவன் பார்வை நல்லா இருக்காது. இந்த ராஜா எப்படி? இவன் எப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நானும் மீனாவும் மாட்டிக்கிட்டோம். அவங்க அப்பா கிட்ட எனக்கு காட்டியே கொடுக்கல. அதுக்கு பதில் காப்பாத்தினான். அதை விட அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி போயிருன்னு சொன்னான். அவனுக்கே தெரியுது அவ அப்பா எப்படி பாப்பாருன்னு. ஏன் அவன் எப்படிப்பட்ட நல்ல சிவன்? பொம்பளைக்கு பிடிச்சவன். பார்க்க எல்லா பொம்பளையும் அடைஞ்சே தேரும்னு நினைப்பான். அப்படி அவனுக்கு மசியாத பிள்ளைங்கள அவன் எந்த எல்லைக்கும் போய் பழி வாங்குவான். அப்படி அவனால இங்க பழி வாங்கப்பட்ட பிள்ளைங்க ஏராளம். அவன் ஆசைக்கு இடங்குற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை விடவே மாட்டான். எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான். காயெல்லாம் படுத்த மாட்டான். அதை விட மென்டல் டார்ச்சர் கொடுப்பான். அந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம எத்தனையோ பிள்ளைங்க பைத்தியமா இருக்காங்க. இல்ல வழியே இல்லாம சரணடைஞ்சிருக்காங்க. நீ எப்படி ஒரு சின்ன பொண்ணா இருந்துக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? எனக்கு தெரியாது. நான் இதுல போய் ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்ற? அவன் ஒரு அரக்கன். அவனுக்கு குழந்தைங்க பெரிய எந்த வித்தியாசமும் தெரியாது. அவன மாதிரி ஒரு கேடுகட்ட பெரிய இந்த உலகத்திலே கிடையாது. அந்த வீட்டுல அன்னைக்கு இருக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. சரி, அது யாரு? நல்ல சிவன் அவன் தம்பி. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். 16 வயசு பிள்ளைய. அவனுக்கு வயசு 50. அன்னைக்கு இருக்க குடும்பத்தையும் அவன் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான். தன்னால தான் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த அக்கா அத்தனை வலியும் பழியும் சுமந்துக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா வீட்டுக்கு கூட்டுற போது 13 வயசு. அந்த அக்கா சூப்பரா படிப்பாங்க.
படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த நல்ல சிவன் அவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இத ஊரே பார்த்துச்சு, யாருமே தட்டி கேட்க முடியல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நல்ல சிவன் மேல இந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப பயமே வர ஆரம்பிச்சது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் இதே நிலைமை தானே, இன்னும் நல்ல சிவனை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுதான் நல்ல சிவனோட பலனா இருந்துச்சு. இப்படி பாப்பட்ட முடியவே முடியாத மக்களை பயமுறுத்தி அந்த வீட்டு பெண்களை அடையணும், அதுதான் இவன் நோக்கம். அவனுக்கு குடும்பம் இல்லையா? குடும்பம் இருக்குது. அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, அவன் மகானே, ஒரு குடும்பமே இருக்குது. ஆனா இதை எதுவுமே அந்த குடும்பம் கண்டுக்கவே கண்டுக்காது. இவன் பண்ற அராஜகத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படித்தான் இந்த அன்னைக்கு அக்காவும் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் எங்க ஊருக்கு ஒரு எஸ்ஐ வந்தாரு. சரி. அவர் மூலமா தான் இவங்க படிக்கிறதுக்கு என்ன எல்லா ஏற்பாடும் நடந்தது. அவரு பத்திரிக்கையில எல்லாம் போட்டு விட்டுட்டாரு, குழந்தை திருமணம் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் பயந்து தான் இப்ப காலேஜுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா கோர்ட்ல இருந்து தீர்ப்பு அவங்க காலேஜ் படிக்கணும்னு. இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த எஸ்ஐ அவன் போட்டு தள்ளிட்டான். எஸ்ஐ போட்டு தள்ளிட்டா இவங்களை காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம்னு நினைச்சான். ஆனா சட்டம் விடுமா, நேர காலேஜ்ல போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. இவன் அனுப்பாம வச்சிருந்தான். அதுக்கப்புறம் போலீஸ் பட்டாளமே வந்தது. நிறைய பேர் வந்ததுனால வழி இல்லாம அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த எஸ்ஐ செஞ்ச தியாகம். அந்த எஸ்ஐ கூட்டு வந்தது நான் தான், தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அந்த எஸ்ஐ உங்களே மாதிரி தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அப்ப நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த அக்காளுக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு நான் தப்பு அந்த எஸ்ஐ கிட்ட சொன்னேன். அவரு சரிமா நான் அந்த அக்காவை காப்பாத்துறேன்னு சொல்லி காப்பாத்தினாரு. அவருக்கு கல்யாணம் ஆகல. ஆனா அவர் சொன்னாரு, நீ படி, உனக்கு நான் அடைக்கல கொடுக்கறேன்னு சொன்னாரு. உன்னை இங்கிருந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு வாக்கெல்லாம் கொடுத்தாரு. பாவம், அநியாயமா கொன்னு கை காலெல்லாம் எடுத்து நடு வீதியில கொண்டு போட்டுட்டா இந்த நல்ல சிவன். அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், அந்த மாமா எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா. இந்த அக்காவுக்காக அவர் உசிரியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கு அவரை கூட்டு வந்தது நான் தானே தெரியாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்னையும் அன்னைக்கு அப்படித்தான் ஆக்கியிருப்பான். ஆனா எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சி, என்னாலதான் அவர் உசுறு போச்சுதுன்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த மாமாவால தான் நான் டாக்டருக்கு படிக்கணுங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. எல்லா பொம்பளைங்க மாதிரி இந்த ஊர்ல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாமா தான் சொல்லுவாரு, நீ பெரிய படிப்பு படிக்கணும், டாக்டராவே, நிறைய பெண்களுக்கு நீ முன்னுதாரணமா இருக்கலான்னு நிறைய மோட்டிவேஷனா பேசுவாரு. அவராச்சுதான் நான் டாக்டர்னு ஒரு படிப்பு இருக்குது, அதை படிக்கணும், அதை படிச்சா வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அக்காவுக்கும் தான். ஆனா கொன்னுட்டானுங்க. அன்னைக்குதான் சார் நான் முடிவு பண்ணேன், என்னோட முதல் எதிரியே இந்த நல்ல சிவன் தான். நான் படிச்சு பெரிய ஆளாயி இந்த நல்ல சிவனை இதே தெருவுல வச்சு அந்த எஸ்ஐ மாமாவை எப்படி கொன்னானோ அதே மாதிரி என் கையில இவனை சாகடிக்கணுங்கிறதான் என் குறிக்கோள். அது மட்டும் இல்ல, நான் ஒருத்தி இந்த ஊரை தாண்டி படிக்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த இருக்க அத்தனை புள்ளில என்ன மாதிரி வந்துருவாங்க. என்னைக்கும் கோடு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார், அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் எந்த தடை வந்தாலும் பரவாயில்லன்னு நான் இன்ன வரைக்கும் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணக்கிளிய பார்க்க முடியுமா? பார்க்க போலாமே. நீங்க காலேஜுக்கு போனீங்கன்னா அந்த அக்கால பார்க்கலாம். அந்த அக்கா சூப்பரா இருப்பாங்க தெரியுமா. பாவம், அவங்க புருஷன் இல்ல, சரி அது புருஷன்லாம் கிடையாது, இவங்க வேலைக்குன்னு கட்டி வச்சிருக்காங்க. அவன் ஒரே சந்தேக பிராணி. பின்ன எப்படி இருப்பான்? அந்த அக்கா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். அந்த வீட்டுல ஒரு ராட்சசி இருக்கா, காதாம்பரின்னு ஒருத்தி, எப்ப சித்ராதான் படுத்துவா. அந்த அன்னைக்கிளி குடும்பம் எங்க இருக்குது? அதுதான் தெரிய மாட்டேங்குது, எங்க ஒளிச்சு வச்சிருக்காமே தெரிய மாட்டேங்குது. அதனால அந்த அக்காவும் பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா அந்த அக்கா ஓடி போயிருப்பாங்களே, அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு தான் இங்க வச்சிருக்காங்க அந்த அக்காவை. ஆனா அந்த அக்காவுக்கு நல்லா தெரியும் என்னாலதான் அந்த அக்கா படிக்காங்கன்னு. ஏன்னா அந்த எஸ்ஐ மாமா அந்த அக்கா கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, இவதான் உன்னை பத்தி என்கிட்ட சொல்ல வந்தான்னு. அதனால அந்த அண்ணக்கிளி அக்கா என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த அக்காவை எப்படியாவது நான் விடுவிச்சு விட்டுறணும்னு. பாவம், சின்ன வயசு. உனக்கு பயமே இல்லையா? இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சே உன்னை ஏதாவது பண்ணிட்டா? நம்பிக்கைதான், என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கைதான். நான் எந்த போலீஸ் வந்தாலும் எங்க ஸ்டேஷனுக்கு நான் எப்படியாவது சிக்னல் கொடுத்துருவேன். அப்படித்தான் ஒரு போலீஸுக்கு நான் சிக்னல் கொடுத்துட்டேன். எங்க ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் சரி, நான் எப்படியாவது அவங்கள பார்த்து சிக்னல் கொடுக்க போவேன். அதுல ஒரு போலீஸ்காரன் என்ன காட்டி கொடுக்க போயிட்டான். அப்புறம் என்ன, எங்கயோ இருந்து ஒரு சாமி மாதிரி ஒரு எஸ்ஐ வந்தாரு. அவர் அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து பொத்துனாப்புல வேற ஸ்டேஷனுக்கு மாத்தி விட்டுட்டாரு. அவர் வந்து என்ன காப்பாத்தலன்னா அன்னைக்கு நான் மாட்டி இருப்பேன். அதனாலதான் இப்பெல்லாம் ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். அவங்க கிட்ட நான் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன். ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிட்டேன். இந்த வயசுல இவ்வளவு துணிச்சலா? துணிச்சல் இல்ல சார், வலி. என் கண்ணு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை நாசம் ஆகுது, அதை பார்த்து பார்த்து எனக்குள்ள இந்த குழந்தைத்தனமெல்லாம் போயிடுச்சு சார். நாளைக்கு எனக்கும் இதுதானே நடக்கும் அப்படிங்கிற பயம். இதுல என் குழந்தைத்தன்மை எல்லாம் போச்சுது. எங்க குழந்தை பருவத்துல நாசம் பண்ணிட்டான் சார். பட்டர்ஃப்ளையா பறந்து போக வேண்டிய வயசுல எப்போ நமக்கு என்ன நடக்குங்கிற பயத்தை கொடுத்துட்டான். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய வில்லேஜ் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்துல இருந்துகிட்டு அவன் எப்படி இவ்வளவு அராஜகம் பண்ண முடியுது? உங்ககிட்ட நான் ஒரு குழு கொடுக்கேன், அதை வச்சு கண்டுபிடிங்க சார். இந்த கிராமத்தை வச்சு அவனுக்கு எதுவுமே இல்ல, இந்த காட்டை வச்சு தான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது. ஒட்டுமொத்த
தமிழ்நாட்டுக்கும் இந்த காட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. இந்த காட்டை வச்சு தான் அவன் ஏதையோ ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே கைக்குள்ள போட்டிருக்கான். இந்த கிராமத்தை வச்சு இல்ல சார், இங்க இருக்கிற இந்த காட்டை வச்சு. இந்த காட்டுக்குள்ள என்னமோ இருக்குது. நானும் பல முறை இந்த காட்டுல பாதி தூரம் போயிருக்கேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் பரங்கி மலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் பொதிய மலை, அதுக்கப்புறம் இன்னொரு மலை இருக்கு சார், திரவியம் மலை, அதுக்கு அடுத்து ஒரு மலை இருக்கு சார். இப்படி 7 மலையை தாண்டினா நடுசுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த 7வது மலையில முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இந்த கிராமத்தை வச்சு நான் ஆட்டி படைக்கல, அந்த காட்டை வச்சு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். நான் 3வது மலை வரைக்கும் போயிட்டேன் சார். 3வது மலை வரைக்கும் போனியா? ஆமா, 3வது மலை வரைக்கும் போனேன். எனக்கு தெரிஞ்சு அங்க ஏதோ மரங்கள் கடத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா அதை வச்சுலாம் இவன் முன்னேறல, அதை வச்சுலாம் இங்க அரசாங்கத்தை ஆட்டி படைக்கல. அந்த 7வது மலையில என்னமோ இருக்குது சார். ஒத்த கிழட்டு பைய சார், ஒட்டுமொத்த அரசாங்கத்தை ஆட்சி பண்றானா? அப்போ அரசாங்கமே இவனுக்கு கட்டுப்படுதுன்னா அப்போ அந்த 7வது மலையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்ல இந்த காடு இவனுக்கு சொந்தமா? ஏன் அரசாங்கம் பதிமுறை செய்ய மாட்டேங்குது? சார் அங்கதான் சார் இந்த நல்லசிவன் தந்திரமே இருக்குது. அவன் இந்த காட்டையே தான் வசப்படுத்தி வச்சிருக்கான். இங்க கிராமத்தாட்கள் கூட இது வரைக்கும் தான் அலௌடு. ஆனா இது கூட அரசாங்கத்துக்கு சொந்தமா தான் இருக்கணும். ஆனா அவன் இது தான் இடம்னு சொல்லுவான், இது தன்னுடைய பாரம்பரிய சொத்துன்னு சொல்லுவான். இது வரைக்கும் கூட நம்ம எல்லாம் வர முடியாது. இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மூலிகையை கூட பறிக்க முடியாது சார். சார் இதுக்கு மேல தென்பொதிகைன்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க விளையிறது எல்லாமே மூலிகை தான். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் மருந்து அந்த மூலிகையில இருக்குது. அதுல இருந்து ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வைரம் மாதிரி சார். கிராமத்தார்கள் முன்னாடி எல்லாம் நோய் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. இந்த காட்டுல இருக்க ஏதாவது ஒரு மூலிகையை தான் பறிச்சு வைத்தியம் பார்த்தாங்க. இன்னைக்கு அதை தடை பண்ணி தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இன்னைக்கு அவசரத்துக்கு கூட ஒரு மருந்து பறிக்கிறதுக்கு எங்களுக்கு பொதிகை மலைக்கு போக முடியல. அவன் எடுத்தோன்னா இது மொத்தமா தான் மலைன்னு சொல்லவே இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த பொதிகை மலை வரைக்கும் மக்கள் சாதாரணமா போய்கிட்டு வந்துட்டு தான் சார் இருந்தாங்க. மக்கள் வைத்தியத்துக்காக பொதிகை மலை வரைக்கும் சாதாரணமா போனாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு எல்லை போட்டான். அப்படி ஒவ்வொன்றுக்கா எல்லை போட்டு கடைசியில ஊர் எல்லை வரைக்கும் வந்துட்டா சார். இன்னைக்கு ஊருக்குள்ளே பாதி இடம் ஏன் இடம்னு சொல்றான். அவன் இடத்துக்குள்ள போக முடியல. இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்க இங்க தான் சார் தண்ணிக்கு வர வருவோம், இங்க தான் ஊஞ்சல் கட்டி விளையாண்டோம், இங்க தான் விளையாடவே செஞ்சோம். ஆனா இன்னைக்கு இது இவன் இடம். அது எப்படி சார் ஒரு நாள் வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா இருந்தது திடீர்னு நல்லசனுக்கு சொந்தமாக்க முடியும்? இன்னும் பாருங்க சார், ஒட்டுமொத்த ஊரே எனக்கு தானே சொல்லுவான். இங்க இருக்க மக்கள் அடிச்சு பத்திட்டு இது ஊரே எனக்குன்னு சொல்லுவான். சரி, நான் உனக்கு இப்ப வாக்கு கொடுக்கேன். இந்த நல்ல சிவனுக்கு முடிவு கட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இந்த நல்ல சிவனுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன் கனவு ஆசையை நான் நிறைவேற்றுவேன். என் வீரத்து மேலையும் என் தைரியத்து மேலும் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சார் நீங்க வந்தனைக்கு பொழுது கட்டினீங்களே, உங்க எனக்கு அபார நம்பிக்கை சார். சார் என்னால முடிஞ்ச அத்தனை உதவி நான் செய்றேன் சார். ஒண்ணு பண்ணலாம். இந்த ஊர்ல நலசிவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க எந்தெந்த பொண்ணுன்னு மட்டும் சொல்லு. அவங்களை இப்போ அவன் கட்டுப்பாட்டுல நம்ம விடுவிச்சு விடுவோம். சார் சார் உங்களால முடியுமா சார்? கட்டாயம் என்னால முடியும் சார். அரசாங்கமே அவன் கண்ட்ரோல்ல சார். அந்த அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற திறமையும் என்கிட்ட இருக்கு. பத்திரிக்கை சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க மட்டும் எழுதுனாங்கன்னு வச்சுக்க, எப்பேற்பட்டவனா ஆடி போயிடுவான். சார் அவங்க பேனாமைக்கு உலகமே பயப்படும். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு துல்லியமா இருக்கும். எங்க பாரு, வேலையா நல்ல சிவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அத்தனை பொண்ணுங்களையும் நம்ம விடுவிப்போம். அப்பவே அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சார் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? உறுதியா சொல்றேன், இந்த ஊரை மக்கள் கையில ஒப்படைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உங்களை கொன்னுட்டா? கொல்ல முடியாது. என்ன கொல்ல நினைச்சா எப்பமோ கொண்டிருக்கலாம். என்ன அவ்வளவு லேசில எவனும் தொட முடியாது. நான் சொன்னேன் எனக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க யாரு? லாயர், பத்திரிகை ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், அன்னக்கிளி அம்மா. கிரிமினல் லாயர், போல்டு லேடி. அவங்க பேனமைக்கு அஞ்சாதவன் எவனும் கிடையாது. எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் இடுப்புல துண்டை கட்டுவான். அப்பேற்பட்ட கம்பீரமான ஒரு அம்மா. நீங்க யாரு? அவங்க புள்ள. அப்ப இங்க இருக்காங்க அவங்க என் அம்மா. அது உனக்கு போக போக தெரியும். அப்படி விடுவிக்கதா இருந்தா இந்த அன்னக்கிளி அக்காவை விடுவிச்சு விடுங்க. பாவம் சித்திரவாதப்படுத்துறான். அந்த அக்காவுக்கு ரொம்ப முடி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விட்டுட்டானுங்க. என்ன கியூட்டா இருப்பா. இந்த பொண்ணு அந்த பொண்ணு அவ்வளவு பிடிக்குது. அம்மா அம்மா இரு, பாலை காய்ச்ச வச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ தையா போயா நிப்பா. அம்மா அந்த பிள்ளைல இந்த ஊரை பத்தி அப்படித்தான் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காமா. நிறைய குழு கொடுத்தா என்ன போல்டா இருக்கா தெரியுமாமா. அவ உண்மை, அவ நேர்மை, அவ துணிச்சல். அம்மா அவ கண்ணுல வேண்டாம் விட்டுறேன். இல்லம்மா வேண்டாம் விட்டுறேன்.
புள்ளைய பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. பெத்தவளுக்கு தெரியாதே புள்ளைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. நீ அந்த இடத்துல தாண்டி வந்துட்ட. உன் மனசுல முத வந்தவா வாதான்னு எனக்கு தெரியுது. வேண்டாம். இல்லம்மா, என்னமோ தெரியலம்மா. அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து நின்னாலே எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. நானும் எதுவுமே இல்லம்மா, எத்தனையோ இடங்களை தாண்டி வந்திருக்கேன். இப்படி எனக்கு இருந்ததே இல்லம்மா. அந்த பொண்ணை கூடயே வச்சிருக்கணும் போல இருக்குமா, அவ கூடயே இருக்கணும் போல இருக்குமா. உன் வயசு ஒரு பொண்ணு கூட வாழ வேண்டிய வயசு இல்லை, அதான் அப்படி தோணுது. இங்க பாரு, நம்ம என்ன சூழ்நிலை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இந்த விஷயம் அவ காதுக்கு போச்சுன்னா அந்த புள்ளை ஏதாவது பண்ணிடுவா. சத்தம் கட்டாம இரு. தேவையில்லாம அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிரும். உனக்கு புரியுமா புரியாதா? புரியுதுமா. இங்க பாரு, அந்த பொண்ணை பார்த்தோம் நீ உணர்ச்சி வசப்படுற. அதை என்ன காட்டிக்காத வெளியில. சரிம்மா. அம்மா, அந்த பொண்ணு மேல எனக்கு ஆசை வர்றது தப்பா? தப்புன்னு நான் எப்படிடா சொல்லுவேன்? உன் வயசு, உன் ஆசை, அது எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? எந்த ஆணா இருந்தாலும் ஒரு பொண்ணை நேசிச்சு தானே ஆகணும், ஒரு பொண்ணை துணையாக்கி தானே ஆகணும். ஆனா நீ அந்த எல்லையை தாண்டி வந்துட்டடா. வேண்டாம் உனக்கு. அம்மா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவகிட்ட நிக்க கூடாது, அவகிட்ட இந்த மாதிரி பார்க்க கூடாது, அவளை இப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கமா. ஆனா அவளை பார்த்தாலே எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுமா. அந்த பொண்ணை என் கூடயே வச்சுக்கணும் போல இருக்கு, என் கூடயே வச்சுக்கணும் போல இருக்குமா. இங்க பாரு, உன் கடமைன்னு ஒண்ணு இருக்குது, அதை நிறைவேற்று. இது கொஞ்ச நாள், இந்த உடம்புல வாலிபம் இருக்கிற வரைக்கும். அப்புறம் தானே மறைஞ்சிடும். அம்மாக்கு படிப்பறிவு இல்லை. எந்தளவு உன் புள்ளையோட வேதனையும் புள்ளையோட நிலைமையும் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் ஐயா, உனக்கு வேண்டாம், விட்டு. இளமையில இந்த தண்டனை ரொம்ப பெருசு. இதெல்லாம் நானும் தாண்டி தானே வந்திருக்கேன். இப்போ அதே தண்டனை என் பிள்ளைய அனுபவிக்கும். அம்மா, அம்மா, இங்க பாரியா, வேண்டாம், விட்டுரு. அம்மா, எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குமா. கொஞ்சம் தனிமை கிடைச்சாலும் அந்த பிள்ளைகிட்ட நான் நெருங்கி போறேன். எல்லாம் மீறி போனோம்னு எனக்கு பயமா இருக்குமா. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையாரும் ஏறிட்டு பார்த்துருக்கேனாமா, இல்ல எந்த பொண்ணுகிட்ட நிக்கணும்னு நினைச்சிருப்பானா. ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு ஏமா அப்படி தோணுது. அவ பேசுனா அவளை எதை நான் பாக்குறேன். என்கிட்ட நெருங்கி இருந்துட மாட்டாளா, அவளை கட்டி அணைக்க மாட்டேமான்னு தோணுதுமா. இங்க பாரு, முழுசு அவளை அவன் மனசுல இருந்து வெளியில எடு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு முடிய மாட்டேங்குதுல்ல. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லாம இது யார்கிட்ட சொல்ல? எனக்கு என்னமோ பண்ணுது அந்த பிள்ளைய பார்த்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுதுமா. எனக்கு கஷ்டப்படுத்தாதடா, போ. புரியலம்மா, எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்க அழணும்னு நான் சொல்லல, ஏதோ என் மனசுல வந்து சஞ்சலத்தை சொன்னேன். அதை யாருக்கிட்டையும் மன விட்டு பேச மாட்டேன் உங்களை தவிர. அதான் உங்ககிட்டே சொன்னேன். சரி, புரியுது, போதும். வாழ்க்கை ஒரு முறைதான், போராடி பார்த்துடலாம். நீ நினைச்ச அந்த பொண்ணை காதலிக்கவும் முடியும், அந்த பொண்ணு கூட வாழவும் முடியும். அதுக்கே நம்ம எந்த இடத்த தப்பு பண்ணுங்கிறத முத யோசி. அம்மா, முத இதை சரி பண்ணு, அப்புறம் நீ நினைச்ச மாதிரி வாழலாம். சரி பண்ண முடிஞ்ச பண்ணிருக்க மாட்டேனாமா. தெரியுதுல்ல? டேய், வாழ்க்கை ஒரு முறைதான், நல்லா யோசி. உன்னால சரி பண்ண முடியும். இது வரைக்கும் உன் மனசுக்குள்ள எவ்வளவுமே வரல, இப்போத்தி வந்திருக்கா. அவளுக்காகவாது இதை ஏதாவது பண்ணலாம்ல நீ. உனக்கு அந்த பொண்ணு கூட வாழணும்ல. அந்த பொண்ணு கூட வாழணும்னு எனக்கு தோணுது. அப்போ முதல்ல அதை சரி பண்ணு. சரிமா. இனிமேல் பால் அவ கொண்டு வர வேண்டாம், அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. வாழ்க்கை ஒரு முறை தான்டா, கொஞ்சம் துணிஞ்சுதான் முடிவெடுக்கணும். அவ கூட உனக்கு வாழணும் ஆசை இருக்குல்ல, அவ கூட கடைசி வரைக்கும் உனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, துணிஞ்சுதான் முடிவெடுக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சுதான் முடிவெடுக்கணும். பால் வேற இடத்துல வாங்குங்க, அவளும் அவ முகரையும். கிராமத்துல அப்பெல்லாம் கண்ட மாதிரிலாம் மாத்திட்டு கிடக்க முடியாது. என்னது, கோபப்படுறீங்களா? கோபப்படுறீங்களா? ஆமாடி, கோபம் தான் படுதேன். என்ன இஷ்டத்துக்கு மாத்திட்டு சொல்ற? இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண, கொடுத்த பொருளுக்கு தானே பழத்தை வாங்க வந்தா. அவ ஒண்ணு ஓசில வாங்க வரலையே, இல்லைன்னா பிச்சை கட்டு வரலையே. அவ கொண்டு வந்த பாலை தான் நம்ம தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் வெப்பம் வேணும். அவ கொடுத்த பொருளுக்கு தானே பணத்தை கேட்டா. அப்படி போகுதா? என்ன ஹாப்டால் ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா? என்ன இந்த ஒரு வாரத்துல ரொம்ப பழகி இருக்கீங்க போலக்கு. அது சின்ன பொண்ணு, கொஞ்சம் பார்த்து வளர்ந்து பேசு. கேவலமான புத்திய
எல்லாரும் வெளியே திணிக்காத. ஓ நான் கேவலமானவளா? உன் கேவலமான சிந்தனையா வேற எங்காவது வச்சுக்க. ஏன் ஒரு ஆம்பளை தனியா இருந்தா ஒரு பொண்ணு கூட தான் இருந்திருப்பானா என்ன? இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஆ, இருப்பீங்களா? இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, அவ கூட இருந்திருக்கணும். அவ கூட இருந்திருக்கணும். கிளாஸுக்கு போறேன். நீங்க தான் ஃபீஸ் கட்டிட்டீங்கல்ல, அதான் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கேன். சரி, வேற எதுவும் என்ன வாங்கிக்கலாம்? சரி போயிட்டு வரேன். அதான் போகும்போது அப்படியே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி. தேங்க்ஸ். ஏன்? ஃபீஸ் கட்டினீங்கல்ல, நீ கொடுத்த பொருளுக்கு தானே நான் கொடுத்தேன் பணம். இதுல என்ன இருக்கு? எக்ஸ்ட்ராவா கட்டியிருக்கீங்கல்ல, எக்ஸ்ட்ராவா 6 மாசத்துக்கு தேவையானதெல்லாம் கட்டிட்டீங்கல்ல. ஒய்யாம கேட்கற அளவுக்கு வச்சிட வேண்டாம்ல, அதுக்கு தான் கட்டி போட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்லா இருக்கு ட்ரெஸ். ஐயோ இல்ல, இப்போ பவர்ச்சடியிலே பாப்பல அதான். அப்படியா? இது பக்கத்து டவுனுக்கு போறோம்ல, அதனாலதான். நான் கொண்டு வரட்டா? நீங்களா? ஜீப்ல போமா? சரி. இரு, ஸ்டேஷன்ல பொறுப்பு கொடுத்துட்டு வரேன். ஜீப்ல போலாம். சரி. பேக்க கொண்டு நான் வச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, கொண்டா, நான் சுமக்கிறேன். வா, பின்னாடி போயிடலாம். வா, ஜீப் எடுத்துட்டு வரேன்னா. சரி. அழகு, அழகு முகம், அழகு கண்ணு, அவ்வளவு பேரழகு. என்ன? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு தாவணி நல்லா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு. உங்க தங்கச்சிக்குள்ள தான். ஓ, அப்படியா? சரி, உனக்கும் வாங்கிடலாம். ரொம்ப அழகா இருக்கு. கேட்கல. இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ். புரியுது. புரியுதுல? கஷ்டப்பட்டு சொல்ல நினைச்சேன். ஏன் புரியாது? எனக்கு புரியல. அப்படியா? ஆமா, புரியல. புரிஞ்சிச்சு நினைச்சேன். உங்களுக்கு இவ்வளவு ரசிக்க தெரியும் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. வந்த அன்னைக்கு வாங்கி அரைஞ்சீங்க. அதுக்கெல்லாம் திருப்பி நான் கட்டாயமா கொடுப்பேன். இப்போ வேணாலும் கொடுத்துக்கா. இப்போ வேணாலும் கொடு. அந்த பிஞ்சு வரலால அடிச்சுக்கா. அந்த பஞ்சு மாதிரி இருக்க கையால அடிச்சுக்கா. ஓ, ஆமாடி, அடி. என்னது? ஆமாடி, அடி. எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ம். என்ன? இல்ல, ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு. என்ன இந்த பிடிக்க ஆங்க? இல்ல, நீங்க போய். என்ன நான் போய் தெரியல. அது நல்லாவே தெரியுது, இறக்கி விடுங்க. கஷ்டப்பட்டு உங்ககிட்ட என் மனசுல கதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க நடந்துக்கிற விதமும் உங்க மூலியமே காட்டி கொடுத்துட்டேன். நீ தப்பா நினைக்கல. நினைக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் மோசமான ஆள் இல்ல. எப்படி என்ன இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கல? இதுக்குதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. உங்க தங்கச்சி சொன்னா. ஏன்னா ஆமா, உங்க தங்கச்சி நேற்று கிளாஸ்ல வச்சு சொன்னா. எங்க அண்ணன் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட பேசினதும் கிடையாது. எங்க அண்ணன் எந்த பொண்ணையும் பார்த்ததும் கிடையாது. நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன். எங்க அண்ணன் உன் மேல ஒரு மரியாதையும் ஒரு விதமான ஈர்ப்போடையும் இருக்கான்னு சொன்னான். என்ன அப்பதான் சந்தோஷமாவே இருக்கான்னு சொன்னான். அதான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சாரி. ஆனா உங்களுக்கு இப்பெல்லாம் நடந்துக்க தெரியும்னு எனக்கு தெரியாது. அது விடுங்க. காதல் எந்த அளவுக்கு காற்றை மட்டும் பாரு. தெரியும், நீங்க ஜீப்புக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்ததை நானும் பார்த்தேன். அதான் கற்பனை பண்ணி பார்த்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் எப்படி என்கிட்ட அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தா? நான் ஏதாவது எல்லாம் மீறி போயிருந்தோம்னா? எல்லாம் மீறின மனசனா இருந்தா கற்பனை பண்ணி பார்த்திருக்காரு, செஞ்சு பார்த்திருக்கோம். பார்வையில கண்டுபிடிக்கலாம். இது அசிங்கமான பார்வையா, இல்ல காதல் பார்வையா, பாச பார்வையா, அன்புக்காக ஏங்குற பார்வையான்னு ஒட்டுமொத்த பார்வையும் உங்க கண்கள்ல பார்த்தேன். கொஞ்சம் காதலு, கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் இச்சை, நிறைய அன்பு, நிறைய பாசம், நிறைய அக்கறை. இதை தாண்டி கொஞ்சம் தாங்க காமம் இருந்தது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தான் தெரிஞ்சு
பிடிச்சிருந்தது. உன்னை பார்த்தோன்னே பிடிச்சது. உன் குணம், உன் புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி விடுங்க. விடணுமா? இது எதுக்கா தூக்கி வச்சிருக்க? என்ன பிடிச்சிருக்கா? ம்? பிடிக்கிறனா இன்னத்துக்கு அடிச்சிருக்க மாட்டேன். ஒன்னே ஒண்ணு கொடுத்துக்கிட்டா. இப்பதானே சொல்லிருக்கீங்க காதல. இல்ல, எனக்கு ரொம்ப ஆசை. காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஆசை வந்தது. ஆனா யாருமே எனக்கு காதல் வரல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதே மாதிரி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. உரிமைப்பட்டதுக்கு தானே கொடுக்க முடியும். அதான் உன் பர்மிஷன் கேட்டேன். ஒரே ஒரு தப்பு கொடுத்துக்கிட்டா. இல்ல தாண்ட வேண்டியது வந்தா ஆ? அதுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதே. எங்காச்சு? உங்க வீட்ல வச்சு, உங்க வீட்ல வச்சுதான் கொடுக்கணும். அங்க வச்சுதான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லனா பொத்திக்கிட்டே இருங்க.